செயற்கை நூலில் ஆடை உற்பத்தியில் இந்தியா இனி புதிய வரலாறு படைக்கும். கட்டுப்பாடு நீக்கத்தால் ஜவுளி உற்பத்தியாளர் நம்பிக்கை. மொத்த விலை பணவீக்கம் 27 மாதங்களில் இல்லாத சரிவு. வாங்குவோர் விற்போர் சந்திப்பு. வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆர்வம். மத்திய அரசின் முடிவுக்கு தமிழக அமைச்சர் வரவேற்பு. எக்ஸாவேர் இந்தியாவுக்கு புதிய தலைவர். தனிப்பட்ட தரவுகளை பாதுகாக்க தவறினால் 250 கோடி ரூபாய் வரை அபராதம். தரவு பாதுகாப்பு விதிகளை வெளியிட்டது அரசு. ஆந்திராவில் முதலீடு கை கொடுக்கும் அதானி அம்பானி. புதிய பங்கு வெளியீட்டின் போது உதவ நிறுவனம் குறித்து எளிய தகவல் புத்தகம். மாறு முதலீட்டாளரை மனநிலை. மல்டி அசெட் பண்டுகள் வரவேற்பு. தஞ்சையில் 50 இலவச பட்டாக்கள் ரத்து. போலி ஆவண புகாரில் அரசு நடவடிக்கை. நடிகர் விஷால் வழக்கிலிருந்து ஹைகோர்ட் நீதிபதி திடீர் விலகல். துணை முதல்வருக்கு கொலை மிரட்டல். சென்னையில் ரேஷன் கார்டில் பெயர் மாற்ற நீக்கம் செய்ய விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் வாபஸ். நெடுஞ்சாலையில் தரையிறங்கிய குட்டி விமானம் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு லாரியில் சேலம் சென்றது. அரசு விழாவில் கூட்டுறவு அதிகாரியை வறுத்தெடுத்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ நந்தகுமார். கிராமத்திற்குள் புகுந்த கடல் நீரால் மக்கள் அச்சம். ராமநாதபுரம் மாவட்டம். சிலுமிச சிறுவர்கள் சிக்கினர். மேத்தியை சீண்டிய தாத்தா கைது. பள்ளி ஆசிரியர் கம்பி. தென்காசி பாஜகவினர் பிச்சை எடுத்து போராட்டம். பாட்டி பேரணி கொண்ட நபருக்கு ஆயுள். வளர்ப்பு நாயால் வந்த வினை. பேபிஸ் ராக்கி மாணவன் பலி. ஈரோடு. சென்னை பெண் பலாத்காரம். அருமனை ஆட்டோ டிரைவர் கைது. கன்னியாகுமரி. டூவீலர் திருடிய வழக்கில் விஜய் கட்சி நிர்வாகி சிக்கினார். திருநெல்வேலியில் ரூபாய் 1 கோடி இழப்பீடு கேட்ட நபருக்கு 1 லட்சம் அபராதம். திருப்பூர். விண்வெளி நிலையத்தில் சிக்கிய சீன வீரர்கள் பத்திரமாக திரும்பினர். கிறிஸ்தவ முஸ்லீம் கவுன்சிலர்கள் கருத்தரங்கம். அமெரிக்க இந்து அமைப்புகள் கடும் கண்டனம். விமானத்தில் 12 மணி நேரம் தவித்த பாலஸ்தீனர்கள். தென்னாப்பிரிக்காவில் கார்பன் உமிழ்வால் பருவநிலை மாற்றம். கொரிய அரசு மீது விவசாயிகள் வழக்கு. 26 பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் சுட்டுக்கொலை. சீன அதிபர் தாய்லாந்து மன்னர் சந்திப்பு. இருதரப்பு உறவை வலுப்படுத்த உறுதி. இந்தோனேசிய நிலச்சரிவு. 2 பேர் பலி. 20 பேர் மாயம். என்டிஏ கூட்டணி வரலாற்று சாதனை. மண்ணை கவ்விய பிரசாந்த் கிஷோர். 20 மாவட்டங்களில் கனமழை. மதுக்கூடங்களுக்கான நேர கட்டுப்பாடு. தடையை விலக்கியது தாய்லாந்து அரசு. தார்ஜி ஆபாவின் நித்திய ஆன்மாவுக்கு வணக்கம். 150வது வருடம். பகவான் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த நாளில் அவரது வீரம் மற்றும் தொலைநோக்கு பார்வைக்கு